மிதுன ராசி அன்பர்களே, புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுனராசி அன்பர்கள் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து வெற்றி பெறுபவர்கள். பலர் கடின முயற்சி செய்து முடிக்கும் காரியங்களை தம் அனுபவ அறிவால் மிக எளிதாக முடித்து விடுபவர்கள் இவர்கள்தான். வருகிற 2025 மே வரை குரு பகவான் 12 ஆல் இருப்பார். 2025 ஜூன் மாதம் பிறகு ராசியிலே குரு வருவார். அதாவது உங்கள் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி ஆகிறார். இது ஜென்ம குரு ஆகும். ஜென்ம குரு நல்லது இல்லை. இது நல்ல அனுகூலம் கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மை தரும். ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும். ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை என்றால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து தான் செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 7வது மற்றும் 10ஆம் வீட்டையும் அதிபதியாகும். மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி உங்கள் சொந்த ராசியில் செல்வதால் உங்களுக்கு குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வை உங்கள் 5ஆம் வீடு, 7வது வீடு மற்றும் 9ஆம் வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள். நீங்கள் குழந்தை பெற விரும்பினால் உங்கள் குழந்தை கனவு நனவாகும். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் படிக்க விரும்புவீர்கள். திருமண வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களை சந்திப்பீர்கள். இதன் மூலம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் உங்கள் கஷ்டங்கள் குறையும். அக்டோபர் மாதத்தில் குரு 2வது வீட்டிற்குச் செல்வதன் மூலம் பணம் தொடர்பான சிக்கல்களை நீக்குவார். செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும் மற்றும் உங்கள் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு குரு வருகையால் உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம் மற்றும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குரு பகவானின் நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மன அமைதியை கொடுக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துகள் கூறுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சிறு சிறு மந்தநிலையும் தேக்கமும் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும். நினைத்த செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகம் விமர்சனங்களும் வீண் பழியும் வந்து செல்லும். திறமை இருந்தும் கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டேயிருப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் கூடுதலாக உங்களுக்கு வேலைகளைத் தருவார்கள். சலித்துக் கொள்ளாமல் அந்த வேலைகளை முடித்துக் கொடுப்பது நல்லது. சக ஊழியர்களின் தவறுகளைச் சுட்டிக் காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். விரும்பத்தகாத இடமாற்றம் வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கும். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டாம். கலைஞர்களே வீண் வதந்திகள் கிசுகிசுக்கள் ஓயும். உங்கள் படைப்புகளை அனைவரும் பாராட்டுவார்கள். என்றாலும் மூத்த கலைஞர்களை பற்றி விமர்சித்துப் பேச வேண்டாம். இந்த குரு மாற்றம் ஓய்வில்லாமல் உங்களை கடினமாக உழைக்க வைத்தாலும் அதற்கேற்ற உயர்வில்லையே என சில நேரங்களில் ஏங்க வைக்கும். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருங்கள். சரக்குகள் கொள்முதல் செய்யும் போது கவனம் தேவை. சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்படப் பாருங்கள். தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற போராட வேண்டி வரும்.
கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் தன் பங்கை கேட்டு தொந்தரவு தருவார்கள். உணவு, டிராவல்ஸ், பப்ளிகேஷன், அழகு சாதனப் பொருள்களால் லாபமடைவீர்கள். அதிக முதலீடு செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். பெண்கள், நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குவதை குறைக்கவும். அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் விரைவில் நடைபெறும். சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். தாய் வழியில் அனுசரித்து செல்லவும். குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பது பல சிக்கல்களை தவிர்க்கும். எதிர்பாலின மக்களுடன் பழக்கவழக்கத்தை குறைத்து கொள்ளவும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுக்கவும். விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். கலைஞர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள் எதிர்காலம் சார்ந்து தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதுமையான படைப்புகளுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். அரசு வழியில் மதிப்புகள் உயரும். சாமர்த்தியமாக செயல்பட்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அரசியல்வாதிகள், எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் சிரமங்களும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படும். மறைமுகமான வருமான வாய்ப்புகளில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். நன்மைகள், நடைபெற இருக்கின்ற குறு பெயர்ச்சியால் பயணங்களால் அனுகூலங்களும் எதிர்பார்த்த சில உதவிகளும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும். பரிகாரம்: வியாழன் அன்று ஒரு கோவிலுக்கு உளுத்தம்பருப்பு தானம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் வராகியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கிவர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும். சூரிய நாராயணனை வழிபாடு செய்துவர செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும்.